நாடகம் ஒத்தி ஆரம்பிக்கலாமா? வாசு, இவன் தான்ப்பா வேணும். தெரியுமே. தெரியுமா? எப்படி தெரியும்? நீதான் இப்ப சொன்னீங்க இவன் தான் வேணும்னு. ஆமா சொன்னீங்களே நாடக பைத்தியம் நீதானா? கரெக்ட். இந்தப்பா என்ன நடிக்க சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தில, என்னால முடியாது, பதிலுக்கு ஆள் கொடுத்துட்ட, நீ ஏன் நடிச்சிரு? அதெல்லாம் முடியாது, நீ தான் நடிக்கணும். அவனுக்கு வேணும்னா வேற வேஷம் தரேன். சரி சரி, என்ன கதை? அம்பிகாபதியா? அம்பட்டா வாராவதி. ஆள பாரு, இது கர்ணன் நாடகம். கொடை வள்ளல் கர்ணன் இவர்தான். மீச கூட இருக்க, இவட போட்டுக்கலாம். ஆமா, எனக்கு என்ன வேஷம் தர்றேன்? நீதான் கஜினி மாமு. கஜினி உணர்ங்கடா, கஜினி மாமு தான். கர்ணனுக்கு கஜினி மாமுதுக்கு என்ன சம்பந்தம்? இது நாடக கதை, இதுல சம்பந்தம் எல்லாம் கேட்க கூடாது. கர்ணங்கிறவன் புராண காலத்து மனுஷன். கஜினி மாமுது 200-300 வருஷத்துக்கு முந்தி இந்தியா மேல படையெடுத்தவன். ரெண்டு பேரும் எங்க எப்படி சந்திக்க முடியும்? எப்படி சந்திக்க முடியும்? அது ஏத்தாப்புல வந்திருப்பானுங்க, அதான் சந்திச்சுட்டானுங்க. எனக்கு இந்த வேஷம் பிடிச்சிருக்கு, நான் கர்ணனை சந்திக்கத்தான் போறேன். தேவலோகத்துல சந்திக்கிறாங்க. நாரதர் வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திக்க வைக்கிறார். கரெக்ட். நாரதர் வந்தா நடக்காத காரியம் உண்டா? யார் நாரதர்? நீதான். ரைட், நல்ல ஐடியா. கர்ணனுக்கு இந்த பட்டை போத்தறேன். குடிச்சுங்க. ஐயோ ஐயோ, கர்ணன் கொடை வள்ளல். துணியை கொடுத்தோடனே பிச்சை எடுக்கிறீங்களா? கேரட்டே கட்டுக்கிட்டு கொண்டாங்க. இப்ப யார் வசனம் பேசணும்? நான் தான் நாரதர். நாராயண நாராயண. அரே வா வா நாரதா. வாலேக்கும் சலாம். சலாம் வாலேக்கும். நம்மள தெரியுது உனக்கு? நீதானே கஜினி மாமு? கஜினி, நீ இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும். உனக்காகவே தயாராக வைத்திருக்கிறேன். அரே பாக்கெட் ஓட்டே சொல்றேன், எல்லாத்தையும் கீழே விட்டு. கஜினி, இந்தியாவை 18 முறை கொள்ளையடித்தாயே, நல்ல பணம் சேர்ந்ததா? என் புத்திய ஜோட்டால் அடிக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி 17 வாட்டி படையெடுத்து என்ன பிரயோஜனம்? அங்க என்ன இருக்குது? இருக்கிறதுக்கு ஊடு இல்ல, ஒண்ணும் கிடையாது. பஞ்சம். எவன் கிட்ட பணம் இருக்குது அங்க போய் கொள்ளை அடிக்க. அதற்கு காரணம் யார் தெரியுமா? இதோ இந்த கர்ணன். இந்தியாவில் இருக்கும் பணத்தை எல்லாம் இவன் தான் தானம் செய்து விட்டான். தர்மத்தாலேயே நாட்டையும் சொத்தையும் அழித்தான். அது அத்தனைக்கும் இவன் காரணம். இவனுக்கு வேற இன்னும். அரே கர்ணா, இதராவடா. ஆவ மாட்டேன், நான் ஆவறேன். யாரை கேட்டு என்ன நீ தர்மம் பண்ணு? என்ன இழவன் நான் பேசி தொலைக்கிறது? இழவு இது கூட தெரியலையா? என் இஷ்டம், நான் அப்படித்தான் தர்மம் செய்வேன். அவ்வளவுதான். என்ன இஷ்டம், நான் அப்படித்தான் தர்மம் செய்வேன். என்னத்துக்கு சிரிக்கிறேன்? சிரிப்பு இருக்குது இப்போ? நல்லா சிரிக்கிறான். நம்ம விட கூடாது. அதனால சிரிக்கலாம் கூடாது. நான் நடிக்கிறேன், பாத்துக்க. அப்ப நான் கிடையாதா? உன்னை விட மாட்டேன். இரு, ஒரு தடவை பாத்துக்க. என் இஷ்டம், நான் அப்படித்தான் தர்மம் செய்வேன். எவன் அப்பனுக்கு சொத்து நீ தர்மம் பண்றே? துரியோதனன் பணத்தை எடுத்து வெளியே விடுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? துரியோதனன் என் சிநேகிதன். அரே காரே சிநேகிதன். தர்மம் பண்ணி சிநேகிதனை ரோட் மேல விடுறே. அதுதான் எங்கள் நாட்டு வழக்கம். அடம் பிடிக்காதே, உனக்கு ஏன் இந்த புத்தி? தர்மம் செய்வது என் கூட பிறந்த குணம். யாரை கேட்டாலும் நான் கொடுத்து விடுவேன். நீ கொடுப்ப, இவன் கொடுப்பானா? அவன் கர்ணனாச்சே, கொடுத்து ஆகணும். கேளு, அந்த கண்ணாடியை கொடு. கொடுத்து விடு கர்ணா. எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மம் செய்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்குத்தான் நல்லது. இன்கம் டாக்ஸ் குறையும். கண்ணாடி குடு. குடு. அந்த வாட்ச குடு. குடு. கேக்குறான், கஜினி கேட்கிறான். குடு. கொடுத்துருவியா? திருப்பி கேக்குறே. இவன் என்ன சோதா கர்ணன்? கர்ணனா நீ கேக்குறியா? அதே கூட இன்னும் வச்சிருக்கிற பாக்கெட்ல. கொடுத்து விடு கர்ணா, தயங்காதே. இந்தியாவை கொள்ளையடிச்சது போதாதுன்னு என்னையும் கொள்ளையடிக்கா? குடு. பாக்கெட் மேல என்ன வச்சிருக்கிறேன்? அது சாவி கொத்து. அதுதான் குடு. நான் தரமாட்டேன். குடு. எதை கொடுத்தாலும் கொடுப்பேன், இதை கொடுக்க மாட்டேன். எதை கேட்டாலும் கொடுக்கணும் கர்ணன், தெரியுமா? முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். டிராமாவை கெடுத்துவா போட்டிருக்கேன். நீ நான் மெட்ராஸ் போயிடுவேன். என்ன பண்ணியா? அஜிதான் போதும், நீ போ கஜினி. நானும் வருகிறேன். நாளை ஒத்திகை நடக்கும். பிரமாதமா சாவியை கிளப்பிட்டா? தலையே ஃபுல்லா கவுத்துட்டோம். நல்லா கவுத்த பெரிய பாடு தீர்த்து பாடா. அவ்வளவுதான். இனிமே என்ன? ஐயோ, சாவி காண்டா. பாவி, சாவியை தொலைச்சிட்டியா? சுருட்டு போடும்போது சொல்ல இதுல போறதுன்னு சாவி எதிரியா போட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டானுங்களே. சாவி ஏன்டா முடிஞ்சு போச்சே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சரி சரி, எங்கிட்ட இருந்து எடுத்த அந்த வாட்ச் பர்ஸ் எல்லாம் கொண்டா. கண்ணாடி, பர்ஸ், குல்லா போட்டே. நீ அவன் போட்டா குல்லா. ஹாய் குமாரி, என்ன 2 மணி நேரம் வந்திருக்கீங்க? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? அந்த வேணுவே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணி மதுரைக்கு புறப்பட்டு இருக்காம. ஓ, எங்க அம்மா கிட்ட கூட சொல்லி சம்மதம் வாங்கிட்டேனே. அவர் மேல காதல்னு அவர் மதுரைக்கு போன பிறகுதான் புரிஞ்சுது அவனுக்கு. ஆமாண்டி, அவர் மெட்ராஸ் இருக்கும்போதே எனக்கு அவர் மேல காதல் ஏற்பட்டு இருந்ததுன்னா நான் நிச்சயமா அதை நம்பி இருக்கவே மாட்டேன். பின்ன என்ன, மெட்ராஸ்ல நடக்கிறது எதையாவது நம்ப முடியுமா? இந்திரா, கல்யாணத்துக்கு அப்புறம் சேவா சங்கத்தை மறந்துடாதமா. அதை எப்படி மறக்க முடியும்? அங்கதானே என்ன அவர் சந்திச்சாரு. அசோகவனத்துல சீதையை அனுமார் சந்திச்சது மாதிரி. அனுமார்? தப்பு தப்பு, அவர் போய் அனுமாரன் சொல்லிட்டல்ல. இல்லடி, சீதையை ராமர் சந்திச்சது மாதிரி. என்னால அவரை மறக்கவே முடியலடி. அவர் நினைச்சு நினைச்சு நான் துரும்பா அழைச்சுக்கிட்டே இருக்கேன். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியல? போடி, உனக்கு என்ன தெரியும்?
அவருக்கு தினம் பச்சை தண்ணி கொடுத்ததுக்காக நான் எப்பேற்பட்ட பிராயச்சித்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? பிராயச்சித்தமா? அவருக்கு என்னென்ன பலகாரம் பிடிக்குமோ அதையெல்லாம் தினம் செஞ்சு செஞ்சு அவரை நினைச்சு நானே தின்னுகிட்டு இருக்கேன்டி. நிஜமாவா? என் உடம்ப பார்த்தா தெரியல. சரி ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க வரையா மதுரைக்கு? ஐயோ மதுரைக்கு நீ வேண்டாப்பா, ஸ்டேஷனுக்கு மட்டும் வா. வாசு கஜினி மாமூது. என்னடா கஜினி மாமூது, அதான் வேஷம் கலைஞ்சு போச்சு, தூங்குறதுக்கா வந்த? வேற என்ன செய்யுது? நாடகம் போட்டு பார்த்தாச்சு, சாவியை தூக்கி அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். ஓட்ட சட்டை பேசிட்டே இருக்க, யோசனையா பண்ணாரு. ஏடா வாசு, என்ன வந்தா டக்குன்னு சாவி எடுத்து கையில கொடுப்பாங்க? கொண்டாட்டி வந்தா கொடுப்பாங்க. டேய் ஒரு ஐடியா. என்ன? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடலாமா? உன்னோட சேர்ந்தா நான் அந்த வேலையும் செய்ய வேண்டியதான்டா. டேய் காக்கா வரிப்பு வந்தாலும் கையில சாவி கொடுப்பாங்க. ஆமாடா. டேய் உனக்கு எப்படா இந்த ஐடியா தோணுச்சு? பிரமாதமான ஐடியா. இந்த விஷயம் எந்த சினிமாலடா வரல? ஆமா, யாரு காக்கா வலிப்பேன்? உனக்கு தான். வேண்டா ஏன்டா, அன்னைக்கு இந்திரா வீட்டுல நான் கைய கால வச்சுக்கல, அதே மாதிரி பண்ணு. இப்போ நம்ம 2 பேரும் பேசிட்டு இருப்போம், நாகரிங்க வருவாரு. அந்த நேரம் பார்த்து இந்த பிளவர் வாஸ் எடுத்து கீழே போடுறேன், அதான் உனக்கு சிக்னல். உடனே கீழே வந்து கைய கால வச்சுக்க, சாவியை கையில கொடுப்பாரு, நம்ம காரியம் பிடிச்சிடும். வரா, எனக்கு வலிப்பு ஒரு மாதிரி இருக்கடா. இப்ப கொண்டுடுங்க. உனக்கு சிக்னல் பிளவர் வாஸ் கீழே போடுவேன், அது வரைக்கும் பேசாம இருக்கலாம். என்ன சார்? என்னடா புது நாடகமா? என்ன நாடகம்? இந்த காக்கா இல்ல, காக்கா பிடிக்கிறவனை பத்தி கதை, அதாவது புழைக்க தெரிஞ்சவனை பத்தி ஒரு கதை. யாரு கதாநாயகன்? காக்கா தான். நீங்க தான். போதும்பா, உங்களோட ஒரு நாடகம் ஒத்திகை பார்த்தது போதும். நீங்க நடிங்க, நான் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? இது எது கையில ஆரம்பிங்க. வசனம் பேசுங்கடா. அது இன்னும் திரை விலகுற உடனே பிரமாதமா இருக்கும் கதை. எடுத்த உடனே ஒரு காக்கா பறக்குது. இப்போ இதுதான் காக்கான்னு வைங்க. இதுவா? ஆமா, இது பறக்குது. இந்த கதாநாயகி அதை பிடிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்றான். அது இந்த கதாநாயகனுக்கு எப்படின்னா கண்ணு ஒன்றரை கண்ணு. காக்கா பிடிக்க அதை பார்த்தீங்களா, இப்படிதான் பறந்துருது. அவன் விடுவான், அவன் கதையை பிடிக்கிற கதை தானே. பட்டால மறுபடியும் அதாவது கேம் ஆகி பறந்துகிட்டே இருக்குது. பிடிச்சுட்டான். என்னடா? ஒண்ணு இல்ல, இது எங்கடா போவேன்? ஆவி லாயக்கு இல்ல. பாத்துக்க, போன் பண்ணிடுற. சரி சரி. நாய் சங்கரி கை வச்சுட்டு என்ன ஓச்சிக்கிட்டே இருக்கிற? தாய் வரல. என்னமா முக்கியமான பேப்பர் சொன்னீங்க, இருக்கா பாருங்க. இல்ல, பத்திரமா இருக்கும். வெறும் கவரா இருக்கும் போது உள்ள இருக்கா பாருங்க. ஐயா! பை பை நான் கொலைகாரன். இந்த கொலைக்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. ஆத்திரத்தில் அறிவுறுந்தான், ஆத்திரத்தில் செய்துவிட்ட அலம்போல காரியம் இது. நான் தான் கொன்றேன். கதை வசனம் பை வாசு. மாமியார் மூக்கை மருமகள் குத்தினாள். மாமியார் மூக்கு என்ன இருக்கும்? லெட்டர் கிடைச்சிருச்சு. பை பத்திரமா திருப்பி கொடுத்துரு. இன்னும் கேடுறியா? கேடு, அவன் எடுத்துக்கிட்டு போயாச்சுடா. அடுத்தது கலகக்கார நாரதன்ல இருந்து காக்காவளி எல்லா விஷமும் போட்டாச்சு. சாவியும் கிடைக்கல, லெட்டரும் கிடைக்கல. பெரிய திட்டம் போட்டாரு. திட்டம் சும்மா உன்னை வச்சுட்டா இவ்வளவு தூரம் தாண்டின பத்தாதா? ஓட
அந்த லெட்டர் கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லடா. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பாப்போம்டா. இப்ப என்ன குருவிக்கார வேஷமா? அதே மாதிரி வேஷம் தான், உங்க அப்பா வேஷம். டேய் போடுறா, டேய் போட்டுட்டு நேரம் நாகரிகத்திட்ட போ. இந்த வாசுப்பைய சென்னைக்கு வந்துட்டான், அந்த லெட்டர் நான் பார்த்தே அவன் அடம்புடி கையில கடிச்சு கிழிச்சு போட்டுரு. நான் உயிரோட இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் இங்க வந்துட்டேன். நீ அவனை நமக்கு அனுப்பிச்ச? நான் எங்க அனுப்பிச்சேன்? அவனா ஓடி வந்துட்டான். வந்துட்டானா? பைத்தியம் பாவன். என்ன சொன்னேன்? கோச்சிக்காது. அவனால எவ்வளவு பெரிய ஆபத்து வர இருந்தது தெரியுமா? என்ன ஆபத்து? ஆஸ்கர் அடிச்சு கொடுத்த லெட்டரே காணாம போக இருந்தது. நம்ம அதிர்ஷ்டம் தப்பிச்சிருச்சு. சுத்த போய் அந்த லெட்டரை கண்ணால பார்த்தால ஒழி என்னால நம்ப முடியாது. அர்த்தம் போடாது. ஆஸ்கர் வந்துட போறான். நான் உள்ள போய் பேசுவேன். முதல்ல உட்கார். இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அந்த லெட்டரை கொண்டா. லெட்டர் அப்புறமா காட்டுறப்பா. அதெல்லாம் முடியாது. அந்த லெட்டரை பார்க்காம இந்த இடத்தை விட்டு நான் நேர போறது. இதை எடுத்து இப்போவாவது என்ன நம்புறியா நீ? நாளைக்கு சார் அப்பா வந்துருக்காரு. நீ படிச்சுட்டு நான் வந்துடுறேன். நிதானமாக வா. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இங்க இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சு போச்சு. நிர்மலா கல்யாணத்துக்கு பிற்பாடுதான் தன்னுடைய கல்யாணம் சொல்லிட்டு இருந்ததுல கிரிஜா. ஆமா. அதுவும் ஒரு மாதிரியா சரியா போச்சு. அப்படியா? நிர்மலா தானே கிரிஜாவை கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சிருக்கு. ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். இனிமே என்ன தேதி பார்த்து நிச்சயம் பண்ண வேண்டியதான். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இன்னைக்கு சாயந்தரமே ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணிக்குவோமே. நல்லது. காசு சாப்பிடுவோமே. இல்ல பரவாயில்ல, நான் போற வழியில பார்த்து நான் வரட்டுங்களா? நல்லது. வர்றேங்க. என்ன தேங்க்ஸ்? என் கூட்டத்தில் எனக்கு வெற்றி. ஆமா, அப்பா தான் வந்தார். கல்யாண தேதியை நிச்சயம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டார். நம்ம போட்டு திட்டப்படியே ஏகப்பட்ட பணம் வந்து குவிய போகுது. ஆமா, குவிய போகுது. நான் வரட்டுமா? எங்க போறேன்? என்ன அவசரமா போறேன்? நான் சொன்ன மாதிரியே பாதி பங்கு கொடுத்துறேன். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? கொஞ்சம் தண்ணி தண்ணி சீக்கிரம் கொண்டா தண்ணிய நாகலிங்கம். தண்ணியை ஏன் முடிக்க? யாரி தண்ணிய கூட யாரி என்ன பார்த்தா தெரியல. சிதம்பரம் வைத்திய பார்த்தா தெரியல. சிதம்பரம் சிதம்பரம் வாசுதா தெரியல. எதுக்காக வந்து எங்க அப்பா கொண்டு அதை கண்டுபிடிக்க தான் வந்தேன். தான் வந்துருக்கியா? உன்னை கண்டுபிடிக்க நான் வத்த போறத லெட்டரை வச்சுட்டேன். வச்சுக்கோ. இந்த தின்னு கிழிச்சிட்டியா? சொல்லிட்டியா? இல்ல இனிமேதான் எல்லார்கிட்டையும் போய் சொல்ல போறவா. பாக்குறதுக்கு தெரியாத நேரம் அவன்கிட்ட தான் போய் சொல்லணும். இதுதான் சொல்ல போறேன். வெளிய போனாதான் எனக்கு சொல்றதுக்கு. நான் விட்டு போறேன். கல்யாணம் முடியட்டும். உன்னை அனுப்பி வைக்க வேண்டிய இடத்துக்கு நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். ரூம்லயே கனடா ராஸ்க். இங்க இருந்து முன்னால எங்கேயும் தப்ப முடியாது. கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தோம் நான் பேசிக்கிறேன்.